பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 21. Proverbs chapter 16 verse 21. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இந்த வசனத்தின் மூலமா சாலமோன் என்ன சொல்ல வராரு? நம்மளுடைய இருதயத்துல ஞானம், அதாவது இந்த விஸ்டம் இருக்காங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு இதே நீதிமொழிகள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயபக்தியோடு நடந்து கொண்டானாயானால் அவனுடைய இருதயத்துக்குள்ளார ஞானம் இருக்கும். அப்படி அந்த ஞானம் இருக்கும்போது அவனை ஒருத்தர் என்னன்னு சொல்லுவாங்க? விவேகி எனப்படுவான். இந்த விவேகி எனப்படுவான்கிறத ஆங்கிலத்தில் வைஸ் அண்ட் மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தேறின மனிதர்களாக எந்த ஒரு காரியத்தையும் சரியாக ஸ்டடியாக பண்ணுற ஒருத்தராக இருப்பாங்க. அப்படி நம்மளுக்குள்ளார இருதயத்துக்குள்ளார ஒரு ஞானம் இருக்கணும்னா நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும். பயபக்தினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஆழ்ந்த மரியாதை தேவனிடத்தில் இருக்கணும். அந்த ஆழ்ந்த மரியாதையின் பேரில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற விதமாக இருக்கணும். அப்படி அந்த கீழ்ப்படிந்து அவருக்கு பயபக்தியோடு நடந்து கொண்டோமே ஆனால் நம்மளிடத்துல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற வார்த்தைகள் என்ன சொல்லுது? உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம்னா என்ன? நம்மளுடைய வாய் என்ன இனிப்பா இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணலாம்? நம்மளுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளின் மூலமா. அப்போ அந்த விவேகியா ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நல்ல மதுரமா, அதாவது இனிமையா இருக்கும். அது அநேகரை போஷிக்கிறது விதமா இருக்கும். அதாவது கல்வியை பெருக பண்ணும். இட் வில் எஜுகேட் அதர்ஸ். ஆங்கிலத்தில் பர்சுவேசிவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்னொருத்தரை நல்ல காரியங்களுக்கு ஏதுவா தூண்டுகிற விதமா இருக்கும். அந்தபடியான உதடுகளை நாம பெற்றிருக்கோமா? ஆண்டவரிடத்துல தேறின மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தோம்னா கூட, சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். இந்த புத்தியிலே தேறினவர்களா என்ன? புத்தியில மெச்சூர்டாக இருக்கணும். அப்படி நம்ம மெச்சூர்டாக இருக்கணும்னா நமக்குள்ளார ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் தங்கி இருக்கணும். இதே நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. அப்படி அந்த ஜீவ ஊற்றா யார் இருக்காரு? நம்முடைய தேவன். அவர் பரிசுத்த ஆவியானவரா ஜீவ ஊற்றா நமக்குள்ளார வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளார இருக்கும்போது நமக்குள்ள ஒரு தேறின குணம் இருக்கும். நம்ம இதை நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கிற அநேகரை கொண்டு பார்க்கலாம். யோசேப்பை எடுத்துட்டோம்னா அவங்களோட கூட பிறந்தவர்களே அவருக்கு எப்படி ஆப்போசிட்டாக செயல்பட்டாங்க. அவரை அடிமையாக விற்று போட்டாங்க. அவர் பார்வோன் இடத்துல போயிட்டு ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கும்போது அவருடைய சகோதரரை பார்த்தபோது அவருக்குள்ளார பழி வாங்குகிற எண்ணம் இருந்ததா? இல்லை அவங்களுடைய சகோதரரை பகைத்து அவங்கள பழி தீர்த்துக்கணுங்கிற எண்ணம் இருந்ததா? நிச்சயமா இல்லை. அதே போல அவர் எத்தனையோ கடினங்களை கடந்து வந்திருக்காரு. அப்ப எந்த ஒரு சமயத்திலும் அவர் தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு உடன்படலை. அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மாத்திரமே. இங்கே எப்படி உதடுகள் மதுரமாக இருந்திருக்கு, அதாவது இனிமையான சொற்களையே வெளிப்படுத்துகிற விதமாக இருந்திருக்கு. அதே போல் தான் தாவீதை எடுத்துட்டோம்னாலும் அவரும் அநேக சூழ்நிலையில் கடந்து வந்திருக்காரு. ஏன் சவுல் ராஜா அவரை பகைச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச போது அந்த சவுல் ராஜாவை அவர் பகைத்து அவரை மேற்கொள்றதுக்கு முற்படலை. தேவன் அபிஷேகத்தவர் மேலே அவர் கை போட விரும்பலன்னு சொன்னாரு. அதுவல்லவா அந்த தேறின குணம். அது இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனத்துல சொன்னபடி புத்தியில தேர்ந்தவர்களாகவும் இருக்காரு, துர்குணத்துல குழந்தையாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குணம் நம்மளுக்குள்ளார இருக்கா? நாம என்ன பண்றோம்? இவங்க 2 பேரை மாத்திரம் இல்லை, இன்னும் தானியேல் ஆகட்டும், இல்லை யார் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே என்றைக்கும் இன்னொருத்தரை பகைக்கிறதுக்கும் தவறான ஒரு பேட்டில்ஸ்குள்ளே போகிறதுக்கும் அவங்க முற்படலை. நாம் ஆண்டவருக்குள்ள தேறின ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, நம்ம மெச்சூர்டாக இருக்கோமா அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுக்கு நம்மளுடைய குணங்கள் தான் ஒரு மெஷராக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வர அநேகர்கிட்ட அவங்க நம்ம இடத்துல ஒரு சண்டை பிடிக்கிற விதமாகவோ இல்லை
இல்லை கடினமாகவோ நடந்து கொள்ளும் போது நாமளும் அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம இன்னும் தேர்ந்தவர்களாக மாறல. எப்பாவது நம்மளுக்கு அந்த கோபம் வருதுன்னா ஓகே, நம்ம இப்போ தான் நம்மளை பெட்டர் ஆக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம சீக்கிரமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈல்டாயிடுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு பிரச்சனை பண்ணுறோம். இல்லை நம்ம அதை கொண்டு நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை நம்மளோட வாயிலேருந்து வெளிவிடுகிறோம்னா நம்மளுக்கு இன்னும் அந்த தேர்ன ஒரு குணம் வரலன்றது அர்த்தம். அப்போது நம்ம சரியான பேட்டில்ஸை சூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும். நமக்கு எதிராளியானவன் பிசாசு மட்டுமே. அவனோடு ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த முழங்கால் யுத்தமும் அந்த ஜெப ஜீவியமும் தேவைப்படுது. அப்படி அதில் நம்ம தேர்ந்தவர்களாக மாறும்போது, கர்த்தரிடத்தில் பயபக்தியாக நடந்து கொள்ளும் போது நம்ம விவேகியாக காணப்படுவோம். நம்ம ஒரு தேர்ந்தவர்களாக காணப்படுவோம். அதையே இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்குது. இதை அறிந்தவர்களா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அநேகரை போஷிக்கிற விதமாக, கல்வியை பெருக பண்ணுகிற விதமாக இருக்கணும். அந்தபடியாக நம்ம மாறணுங்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உம்மிடத்துல பயபக்தியோடு நடந்து கொண்டு உம்மில் தேறினவர்களாக இருக்கும்போது எங்களிடத்துல நல்ல ஒரு விவேகம் காணப்படுமே தகப்பனே. அதன் மூலமா நாங்கள் நல்ல இனிமையான சொற்களை வெளிப்படுத்தி அநேக இடத்துல ஒப்புரவான ஒரு உறவையை கொண்டு எந்த இடத்துல நாங்கள் எங்கள் யுத்தத்தை மேற்கொள்ளணும், எந்த இடத்துல நாங்கள் சரியாக நடந்து கொள்ளணுங்கிற விவேகத்தோடு இருப்போமே ராஜா. அதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. புத்தியில நாங்கள் எந்த அளவுக்கு தேர்ந்தவர்களாக இருக்கோங்கிறத எங்களுக்கு இதன் மூலமா நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதமாய் எங்களுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. நீங்க சொன்னபடி துர்குணத்துல நாங்கள் குழந்தைகளாகவும் புத்தியிலே தேர்ந்தவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, நல்ல யோசனையோடு நாங்கள் யுத்தம் பண்ணணும் தகப்பனே. எல்லாரிடத்திலும் நாங்கள் சீக்கிரமா எங்கள் பொறுமையை இழந்து விடக்கூடாது தகப்பனே. எங்களுக்குள்ளார அப்படி ஒரு மெச்சூரிட்டியை நீங்க தாங்க ராஜா. அப்படியே தயவாய் எங்களை நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.